இன்று சின்ன திரையை பார்த்து கொண்டிருக்கும் எனது அருமை தமிழ்நாட்டில் உள்ள பேர குழந்தைகளுக்கும் மகன் போன்ற வாலிபர்களுக்கும் என் உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் வணக்கத்தையும் நன்றியும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் 7 தலைமுறைகளாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் ஒரு பாரம்பரியமிக்க ஸ்தாபனம். 7 தலைமுறைகள் என்பது இது ஒரு உலக சாதனையான விஷயம். தமிழ்நாட்டில் இல்லை, இன்றைக்கி சித்த வைத்தியத்தில் 202 வருடங்களுக்கு முன்னாடி முதல் தமிழ்நாட்டில் துவங்கப்பட்ட முதல் ஸ்தாபனம் எங்களுடைய ஸ்தாபனம். தமிழ்நாட்டில் முதல் துவங்கப்பட்ட ஸ்தாபனம் எங்களுடைய ஸ்தாபனம். 202 வருடங்களுக்கு முன்னாடி 18 சித்தர்களில் ஒரு சித்தர் வாழ்ந்த சித்தர் மளிகை அடிவாரத்தில் இந்த சித்த வைத்திய தொழிலை என்னுடைய முப்பாட்டனார் ஆரம்பிச்சிருக்கார். முத்துலிங்க சுவாமி அவர்கள் இந்த ஓலைச்சுவடியின் ரகசியங்கள் எல்லாத்தையும் கைத்தேர்ந்ததுனால இந்த தொழிலை செஞ்சுட்டு வந்தவர் அவருடைய ஒரே மகனான சுப்பிரமணிய வைத்தியர் அவர்களுக்கு இந்த தொழில் ரகசியங்களை கற்றுக் கொடுத்து மருந்து தயாரிக்கும் முறைகள் மற்றும் சகல விவரங்களையும் கற்றுக் கொடுத்து வந்திருக்கார். சுப்பிரமணிய வைத்தியர் அவர்கள் அவருடைய ஒரே மகனான ரத்னாள் வைத்தியர் அவர்களுக்கு மருந்து தயாரிக்கும் முறைகள், என்ன முறையில் மருந்து தயாரிக்கணும், அவர் தகப்பனார்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்களை பூரா அவருக்கு கற்றுக் கொடுத்து வந்திருக்கார். ரத்னாள் வைத்தியர் அவர்கள் அவருடைய ஒரே மகனான சிவராஜ் அவர்களுக்கு மருந்துகளுடைய முறைகளும் மருந்து தயாரிக்கும் முறைகளும் மற்றும் சகல விதமான விவரங்களையும் கற்றுத்தந்து வந்திருக்கார். சிவராஜ் அவர்கள் அவருடைய ஒரே மகனான சிவராஜ் சிவகுமார் ஆகிய எனக்கு அந்த தொழில் ரகசியங்களை கற்றுக் கொடுத்து வந்திருக்கார். நான் எனது ஒரே மகன் சிவராஜ் சஞ்சய்க்கும், சிவராஜ் சஞ்சய் ஒரே மகன் சிவராஜ் சிபிக்கும் இந்த தொழில் ரகசியங்களை கற்றுக் கொடுத்து வந்திருந்தாலும் என் மனதில் இருக்க ஆதங்கங்கள்லாம் என்ன அப்படின்னாக்க, இன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் 66 வயசை தாண்டி போயிட்டுருக்கிறேன். நான் என்னுடைய தமிழ்நாட்டில் உள்ள எனது பேர குழந்தைகளும் எனது மகன் போன்ற தமிழ்நாட்டில் உள்ள வாலிபர்களும் என் உடன் பிறந்த சகோதரர்களும் அவங்க வாழ்க்கை என்ன அளவுக்கெல்லாம் வீண் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இதில் எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் பல நிகழ்ச்சிகளை பலவிதமான மாறுபட்ட கருத்துக்களும் இங்கே சிகிச்சைக்கு வரும் வியாதிஸ்தர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதை நான் உங்களுக்கு பெயர் ஊர் மாற்றி இதனுடைய விளக்கங்களை சொல்லி வந்துட்டுருக்கேன். ஏன்னா இந்த தொழில் ரகசியங்களில் தமிழ்நாட்டில் 200-250 பேர் பாரம்பரியமிக்க சித்த வைத்தியர்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த 200-250 பேரும் வரும் காலகட்டங்களில் நம்மளிடையே இல்லாமல் போயிட்டாங்கனாக்க இந்த மூலிகை ரகசியங்கள்லாம் அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி ஒவ்வொரு சித்த வைத்தியர்கிட்டையும் பார்த்திங்கனாக்க ஒவ்வொரு மூலிகை ரகசியங்கள் அபரிதமான ஒவ்வொரு வியாதியை குணப்படுத்தும் மூலிகை ரகசியங்கள் அவங்க ஒரு சொத்தாக அதை பாவிச்சு தன் குடும்ப வாரிசு மட்டும் சொல்லிக் கொடுப்பாங்களே வெளியே வேறு யாருக்கும் இதுவரை சொல்லிக் கொடுத்த ரகசியங்களே கிடையாது. எங்களுடைய வம்சாவளியும் சேர்ந்து தான். அந்த மாதிரி இந்த தொழில் ரகசியங்களில் இந்த பலகீனம் சம்பந்தப்பட்டது, ஆண்மை குறைவு, இல்லறம்பத்துக்கு ஈடுபாடு முடியாமை அப்படிங்கிறதுக்கு என்னுடைய முப்பாட்டனார் 202 வருடங்களுக்கு முன்னாடி இருந்து கையாண்டு வந்துக்கிட்டே இருந்ததுனால இந்த தொழில் ரகசியங்கள் இன்றைக்கி இருக்க, ஏன்னா 40-45 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கனாக்கா தமிழ்நாட்டில் சித்த வைத்தியம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஊராக ஒவ்வொரு கிராமத்துக்கு நானும் எனது தகப்பனாரும் சென்று வைத்தியம் தொழில் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி தொழில் பண்ணிகிட்டு இருக்கும்போது அன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் ஆஸ்மாவுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தோம், சக்கரை வியாதிக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தோம், குடல் புண்ணுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தோம், மூளை வியாதிக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தோம், தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ சமீப காலமாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே பார்த்திங்கனாக்கா இந்த செக்ஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி விஸ்வரூபம் எடுத்து உலக நாடுகள்லேயே ஒரு தாக்கிக்கிட்டு இருக்கிற ஸ்டேஜில் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த தொழில் ரகசியங்கள், இதுக்குன்னு சில மூலிகை ரகசியங்கள், இந்த வியாதியை குணப்படுத்தக்கூடிய மூலிகை ரகசியங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருந்ததுனால தான் ஏன் என்னுடைய தமிழ்நாட்டில், அதாவது நான் பிறந்து வளர்ந்த இந்த தமிழ்நாட்டில் எனது பேர குழந்தைகளும் மகன் போன்ற வாலிபர்களுக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ தவறுகள் செய்து அவங்க வாழ்க்கையெல்லாம் என்ன அளவுக்கு வீணாக்கிட்டு வராங்க அப்படிங்கிறதுக்காக அது விவரம் தெரிஞ்சு அவங்களுக்கு விவரம் தெரியல, கை நாட்டு போடுற ஆள்லேருந்து பட்டப்படிப்பு படித்து வரலாம் இந்த சக்தியை வீண் பண்ணி விரயம் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை அழித்து சின்ன பின்னப்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படிங்கிறது ரொம்ப மனம் வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு ரத்த கண்ணீர் வடித்து தான் இந்த நிகழ்ச்சி அதிகபட்சமாக சொல்லி வரணும். அப்படிங்கிறதுனால தான்
என்னுடைய தமிழ்நாட்டில் உள்ள எனது பேர குழந்தைகள், மகன் போன்ற வாலிபர் ஒரே ஒருவனுடைய வாழ்க்கை கூட வீணாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன காரணம் அப்படின்னாக்கா, இந்த பலகீனம் அப்படிங்கிறதுல ஒருத்தன் பாதிச்சுட்டானாக்கா முதல் எடுத்தோடனே கைப்பழக்க தவறு அப்படிங்கிறது தெரிஞ்சோ தெரியாமலோ தவறுகள் பண்ண ஆரம்பிக்கலாம். அது எப்படின்னா, மானிடனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே அந்த பழக்க வழக்கங்கள் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே போகும்போது இதுதான் காரணம், இதனால தான் இப்படி தவறு பண்ணுறான் அப்படிங்கிறதே கிடையாது. ஏதோ ஒரு காரண காரியங்களால் அந்த சக்தியை அவங்க அந்த தவறு பண்ண ஆரம்பிக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை என்ன அளவுக்கெல்லாம் சின்ன பண்ணம் ஆகுது அப்படிங்கிறதுனால தான் இதை அதிக முக்கியத்துவம் கொடுத்து நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரே ஒரு பையனுக்கு மட்டும் இந்த வியாதி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த பையனை குணப்படுத்தி விட்டுட்டு போயிடலாம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையுமே குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டில் இந்த பையன் சரியாக இருக்கான், அந்த பையன் சரியாக இருக்கான், இல்லை இந்த பையன் சரியில்லை, அந்த பையன் சரியில்லை அப்படிங்கிறது கிடையாது. அதிகபட்சமான வாலிபர்கள் இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட வயசை தாண்டினோடனே படித்து சாதனை பண்ணி வர நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பேர குழந்தைகள்லாம் அற்புதமாக படித்து சாதனை பண்ணக்கூடிய ஸ்டேஜ் வந்துட்டுருக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசை தாண்டினோடனே அவங்களுக்கு இந்த செக்ஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சின்னு வாய்க்கிலேயே நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அந்த விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சதுனால இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் என்ன அளவுக்கெல்லாம் பாதிக்குது அப்படிங்கிறத நான் படிப்படியாக ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நான் பின்னாடி வர நான் சொல்லி வந்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் ஒரு பையன் கைப்பழக்கத்தில் தவறு செஞ்சு 1 வருஷம் தவறு செய்கிறான், இல்லை 2 வருஷம் தவறு செய்கிறான் அப்படின்னா நிச்சயமாக அந்த பையனை குணப்படுத்தி நல்ல முறையில் கொண்டுட்டு வந்து அவங்க வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வச்சுக்கூடிய அளவுக்கு பண்ணி கொடுத்துடலாம். அதே 2 வருஷத்துக்கு மேலே 4 வருஷம் 6 வருஷம் 8 வருஷம் இது எப்படின்னாக்க, நான் சொல்கிற நிகழ்ச்சிகள் இங்கே பாதிக்கப்பட்டு சொல்கிறவங்களுடைய வருத்தங்களும் வேதனைகளும் அவங்க படுற ரத்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு அவங்க அழுதுகிட்டு சொல்கிற நிகழ்ச்சிகளை தான் இது நான் அதிகபட்சமாக நான் அவங்ககிட்ட விளக்கம் சொல்லி வந்துட்டுருக்கேன். அந்த பையன் ஒரு பையன் பாதிக்கப்படுறான் அப்படின்னா பலகீனத்தில் அந்த பையன் மட்டும் பாதிக்கப்படுறதில்லை. அந்த பையனால் நாளைக்கு அவனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்குலாம் போகுது பார்த்திங்கனாக்கா, இப்போ திருமணம் பண்ணக்கூடிய பெண் வரான்னு வச்சுக்கோங்க. அந்த திருமணம் பண்ணக்கூடிய பெண் வரும்போது அந்த பையன் திருமணம் பண்ணும்போது திருமணத்துக்கே தகுதி இல்லாமல் மறைச்சி கல்யாணம் பண்ணும்போது அந்த பெண்ணுடைய வாழ்க்கையும் வீணாகுது இல்லைங்களா? கண்ணு, நீ இப்போ இந்த சின்ன திரையை பார்த்துட்ருக்கீங்கல்ல, எவ்வளோ பேர் பார்த்துட்ருக்கீங்க, யோசனை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு பையன் தெரிஞ்சே தெரியாமல் கைப்பழக்கத்தில் தவறு செய்கிறான். தன்னுடைய சக்தியை வீண் பண்ணி தன்னுடைய ஆன்மத்தன்மை பூரா இழந்து இல்லறம்பத்துக்கே ஈடுபடுறது தகுதி இல்லாத செயலை வந்துட்டுருக்கான்னு வச்சுங்க. இல்லையா? புரியுதா இல்லையா கண்ணு? அப்போ அந்த தவறு செஞ்சுட்டு வந்த பையன் அவனோட அந்த வாழ்க்கை வீணாக போயிடுதா? இல்லை இல்லையா? அப்போ அந்த பையனுக்கு அவங்க அப்பா அம்மா பெத்த தாய் தகப்பனா திருமணம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பெத்த தாய் தகப்பனாரும் தன்னுடைய பையனை என் பையன் தங்கமானவன், என் பையன் தப்பே செய்யாதவன், ரொம்ப உத்தமன், என்னுடைய பையனை நான் வளர்த்தின விதமே வேறு, அந்த அளவுக்கு அந்த பையனை வளர்த்தி வச்சுருக்காங்கண்ணா. யார்? தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பெத்த தாய் தப்புனாலும் சொல்கிற கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி. ஆனால் இன்றைக்கி இருக்கிற பசங்க அவனுங்களுக்கு இந்த தவறு தான் அப்படிங்கிற கணக்கே கிடையாது. இன்னும் தவறு தான் அப்படிங்கிற கணக்கே கிடையாது. பஞ்சமாக பாதகத்துக்கு அஞ்சாத மாதிரி எல்லா விதமான தவறுகளையும் செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை நண்பன் சொன்னாங்கிறான், கேர்ள் ஃப்ரெண்டு சொன்னாங்கிறான். இந்த அதாவது அது எப்படி வெளியே சொல்கிறதுன்னு தெரியல. மனசுக்கு சங்கடம் வேதனையாக இருக்குது. ஏன்னா என்னுடைய வயசுக்கு அந்த வார்த்தைகள்லாம் நான் வெளியே சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. இப்படியெல்லாம் ஒரு தவறா, இப்படியெல்லாம் வாழ்க்கையை சின்ன பண்ண பண்ணுமா? கண்மூடி கண் திறக்கிற நேரம் அவன் விந்து நழுவிடுச்சுன்னா அவன் படுற அவஸ்தை பார்த்திங்கன்னா, ஐயோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேனே ஆண்டவா, இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன், இனிமேல் இதை நினச்சி கூட பார்க்க மாட்டேம்மா. அடுத்த 1 மணி நேரம் பொறுத்து பாருங்கள், அதே தவிர மீண்டும் செய்வான். ஐயோ என்னால் நிறுத்த முடியலைங்களே, என்ன பண்ணுறது அப்படிமா. தாத்தா தாத்தா இதை என்னால் நிறுத்த முடியலையே, என்ன தாத்தா பண்ணுறதும்மா. அந்த அளவுக்கு வாழ்க்கையை சின்ன பண்ணப்படுத்திட்டு வரும்போது நாளைக்கு பெத்த தாய் தகப்பனார் திருமணம் பண்ணும்போது என்ன ஆகுது? அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை இல்லை அப்படின்னா அந்த பெண்ணுடைய வாழ்க்கை வீணாக போச்சு இல்லையா? ஒரே நாள் இன்னையோட வாழ்க்கை முடியுது அப்படின்னா எப்படி வேணுமாலும் இருந்துட்டு போகலாம், அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. அப்போ அவனுடைய வாழ்க்கை வீணாகிட்டே போகுது அப்படிங்கும்போது என்ன ஆகும்? யோசனை பண்ணி பாருங்க. அப்போ அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை இல்லாமல் போச்சு. அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை இல்லைங்கும்போது பெத்த தாய் தகப்பனார் அந்த பெண்ணை என்ன அளவுக்கு பேணி பாதுகாத்து அந்த பெண்ணை எவ்வளோ அழகாக வளர்த்தி ஒரு நல்லவனை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு பெத்த தாய் தகப்பனார் ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா?
அப்போ அந்த பையனுக்கு வந்து இல்லறம்ப சுகம் இல்லை, இல்லறம்ப சுகத்தில் மனைவியை ஈடுபடுத்தி திருப்திப்படுத்துறதுக்கு இல்லை அப்படிங்கும்போது அந்த புள்ள நாளைக்கு அப்பா அம்மாட்ட சொல்லும்போது இல்லறம்பத்துக்கே ஈடுபட தகுதி இல்லாத பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அந்த பெண்ணை பெற்ற தாய் தகப்பனாரோட வாழ்க்கை வீணாகுது இல்லையா? அதே மாதிரி பையனுக்கு வாழ்க்கை இல்லைன்னா அவனுடைய பெத்த தாய் தகப்பனார் வடிக்கிற இரத்த கண்ணீருக்கு அளவே இல்லாத அளவுக்கு போகுது இல்லையா? அப்போ இந்த பையன் ஒரு பாதிப்பு, பெண் ஒரு பாதிப்பு, பெத்த தாய் தகப்பனார் 2 பேரும் ஒரு பாதிப்பு, பையனை பெற்ற தாய் தகப்பனார் 2 பேரும் ஒரு பாதிப்பு, மொத்தம் 6 பேர்த்தினுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாகுது இல்லையா? அப்போ 6 பேர்த்தினுடைய வாழ்க்கை சின்ன பின்னம் ஆகும்போது இது வந்து எப்படின்னாக்க இந்த சித்த வைத்தியத்தில் இவங்க வாழ்க்கை என்ன அளவுக்கெல்லாம் வீணாகுது, எந்த அளவுக்கெல்லாம் அவங்க வாழ்க்கை சித்திரவதை அனுபவிக்க போகிறாங்க அப்படிங்கிறது இந்த மூலிகை ரகசியங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரே காரணத்தினால இவங்க படுற சித்திரவதைகளை பார்க்கும்போது மனசுக்கு சங்கடம், வேதனை அதிகப்பட்டு தான் என்னுடைய நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக என்னுடைய தமிழ்நாட்டில் உள்ள பேர குழந்தைகளும் மகன் போன்ற வாலிபர்களையும் என் உடன் பிறந்த சகோதரர்களும் கூட பார்த்திங்கனாக்கா அதிகபட்சமாக நான் ரொம்ப கண்டித்து, அதாவது அவங்க உறவு முறைகளில் இருக்கிறவங்க கூட அந்தளவு கண்டிக்க மாட்டாங்க, அந்தளவு நான் கண்டித்து என்னுடைய சின்ன திரையில் அதிகபட்சமாக இந்த நிகழ்ச்சி நான் பேசி வந்துட்டுருக்கிறேன். அப்பவும் திருந்த மாட்டேங்கிறாங்க. சில நிகழ்ச்சியில் நான் அழுது கூட பார்க்குறேன், டே கண்ணு தப்பு செய்யாதரா, வாழ்க்கை வீணாக போய்ட்டுடா, டே கண்ணு தப்பு செய்யாதரா, தப்பு செய்யாதரா, தப்பு செய்யாதரான்னு சொல்லி சலிச்சு போச்சு. கை நாட்டு போடாதவனும் தப்பு செய்கிறான், கை நாட்டு போடுறவனும் தப்பு செய்கிறான், படித்தவனும் தப்பு செய்கிறான், படிக்காதவனும் தப்பு செய்கிறான். உடன்பிறந்த சகோதரர்களும் அதிகபட்சமான தவறு செஞ்சு வந்துட்டுருக்குறாங்க. அழுது கூட பார்த்தேன், அழுது கூட பார்த்து சின்ன திரையில் திருந்த மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் காலில் விழுந்து கெஞ்சி கூட பார்த்தேன், டே கண்ணு தப்பு செய்யாதீங்க, இதனுடைய விளக்கங்கள் என்னுடைய சின்ன திரையில் தினசரி பார், என்னுடைய சின்ன திரையில் இதனால என்னென்னலாம் வாழ்க்கை பாதிக்கும், என்னென்னலாம் நீங்கள் வீணாகிறீங்க அப்படின்னு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்கிறேன். அப்பயும் திருந்த மாட்டேங்கிறான். ஒன்று, என்னுடைய பேர குழந்தைகளும் மகன் போன்ற வாலிபர்களும் உடன்பிறந்த சகோதரர்களும் நீங்கள் ஒன்று இந்த நிகழ்ச்சியை கேட்டு இதில் ஒரு படிப்பினை இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் திருந்தி வரணும். ஒன்று இல்லை, இந்த நிகழ்ச்சி வந்து நீங்கள் திருந்துற அப்படிங்கும்போது இந்த நிகழ்ச்சி வந்து நான் பல நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்கேன். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை ஒரு கீறல் விழுந்த ரெக்கார்டுன்னு சொல்லியிருக்கேன். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை ஒரு கீறல் விழுந்த ரெக்கார்டு. அந்த காலத்தில் ரெக்கார்ட் பெட்டியில் ரெக்கார்டு போட்டு கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஏன்னா சொன்ன வார்த்தைகளை திரும்ப 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 என்னுடைய தமிழ்நாட்டில் உள்ள எனது பேர குழந்தைகளுக்கும் மகன் போன்ற வாலிபர்களுக்கும் என் உடன்பிறந்தவர்களுக்கு சொல்லி வந்துட்டுருக்கிறேன். ஏன்னா இதில் வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி இந்த சின்னத்திரையை பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, சொல்லுங்கள், இந்த சின்னத்திரையை எத்தனை 1000 பேரில் எத்தனை லட்சம் பேர் இன்றைக்கி சின்னத்திரையை பார்த்துட்ருக்கீங்கல்ல, அத்தனை பேரும் மனசாட்சியில் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரே ஒரு ஆள் திருமணமானவன் தமிழ்நாட்டில் மனசை விட்டு உள் மனசை விட்டு சிரிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி யார் ஒருத்தன் இருக்கான் சொல்லுங்கள் பார்க்கலாம். உள் மனசுலேருந்து சிரிப்பு தன்னால் வந்து அவன் கலகலப்பாக சிரிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் யாராவது ஒரே ஒரு ஆள் இந்த நிகழ்ச்சியை கேட்டோன்னா ஒரு சிலர், ஐயோ தமிழ்நாட்டில் சித்த வைத்தியம் வந்து இந்த மாதிரிலாம் நம்மளை பேசுகிறானே, ஐயோ இந்த மாதிரிலாம் சித்த வைத்தியர் வந்து பேசுகிறானே, நம்மளாம் இந்த மாதிரியா இருக்கிறோம், இந்த மாதிரியா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய என்னை பற்றி விமர்சனத்துக்கு உள்ளாக்கி நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த விமர்சனத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கிற ஆளுங்களுக்கு எவ்வளவு சிகிச்சை பண்ணி அவனுங்க வாழ்க்கையெல்லாம் என்ன அளவுக்கெல்லாம் குணப்படுத்தி கொடுத்துருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? என்னை விமர்சனத்துக்கு உள்ளாக்கி என்னை கேவலப்படுத்தி பேசிகிட்டு இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் சித்த வைத்தியத்தில் செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, தப்பு பண்ணுறாங்கங்கிற அதே நபர்களை, சின்ன திரையில் பேசிகிட்டு இருக்கிற நபர்களை எவ்வளோ பேர்த்துக்கு அவங்க வாழ்க்கையை மகிழ்ச்சி பண்ணி அவன் மனசை சிரிக்க வச்சு. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு இத்தனை வருஷம் 66 வயசு ஆகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில், தாண்டி போயிட்டு இருக்கிற இந்த நேரத்தில், தமிழ்நாட்டில் வந்து ஒரே ஒரு தமிழன் கூட ஒரு தமிழனை வாழ வச்ச சரித்திரம் இதுவரையிலுமே கிடையவே கிடையாது. வாய்க்கிலேயே தான் நம்ம பேசுவோமே ஒழிய தமிழ்நாட்டில் இதுவரை தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஆளை கூட ஒரு தமிழன் வாழ வச்ச சரித்திரம் யாரையாவது ஒரே ஒரு ஆளை நீங்கள் காட்டுங்க பார்க்கணும், காட்ட முடியாது. தமிழ்நாட்டில் தமிழன் ஒரு தமிழனை வாழ வச்ச சரித்திரமே கிடையாது. அது உன்னுடைய மனசு ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு என்னுடைய நிகழ்ச்சியை வந்து நான் பின்னாடி வர சொல்கிறேன். ஏன் ஒரு தமிழனை வாழ வச்ச சரித்திரம் இல்லை தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத
45 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க தமிழ்நாட்டில். 45 வருஷத்துக்கு முன்னாடி தமிழனை மதித்து அவனுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக பண்ணி என்ன அளவுக்கெல்லாம் கொண்டுட்டு வந்துட்டு இருந்த காலகட்டங்கள் 45 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் ஒரே ஒரு தமிழன் கூட ஒரு தமிழனை வாழ வச்ச சரித்திரம் இல்லைங்கிறத நான் ஆதாரத்தோட என்னென்ன மாதிரிலாம் அவங்க செஞ்சு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நான் இதில் படிப்படியாக வரன்னு சொல்லி வந்துட்டுருக்கேன். என் மேலே கோபப்படுறதோ வருத்தப்படுறதோ ஐயோ இந்த மாதிரிலாம் பண்ணுறானே அப்படிங்கிறத தயவுசெய்து நினைக்காதீங்க. ஏன்னா நான் உங்கள் குடும்பத்தில் சேர்ந்த ஒருத்தனை என்னை நினச்சிங்க. இந்த சித்த வைத்தியம் இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக இந்த வைத்திய தொழில் செய்கிறான், இந்த வைத்திய தொழிலை இது பண்ணிக்கிட்டு இருக்கான், உங்களை ஏமாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. ஏன்னா எங்களுக்கு வேணுங்கிற வசதிகளை இன்னும் 2-3 தலைமுறைக்கு எங்கள் முப்பாட்டனார் செஞ்சு வச்சுருக்காங்க. அதனால தான் நான் என்னுடைய நிகழ்ச்சியில் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டில் தலை சிறந்த சித்த வைத்தியர்கள் பழனியில் இருக்காங்க, மதுரையில் இருக்காங்க, திருநெல்வேலியில் இருக்காங்க, நாகர்கோவிலில் இருக்காங்க, பாண்டிச்சேரியில் இருக்காங்க, மெட்ராஸில் இருக்காங்க, வேலூரில் இருக்காங்க. அவங்கக்கிட்டெல்லாம் கூட போய் வைத்தியம் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு அற்புதமாக செஞ்சு உங்களை மகிழ்ச்சியாக பண்ணி உங்களை நல்ல முறையில் பண்ணி கொடுப்பாங்க. எங்ககிட்ட வைத்தியம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. தமிழ்நாட்டில் எங்களை விட தலை சிறந்த சித்த வைத்தியர்கள் தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக இருக்காங்க. அவங்ககிட்ட போய் வைத்தியம் பண்ணு. ஆனால் இந்த பலகீனம், ஆண்மை குறைவு, இல்லறம்பத்துக்கு ஈடுபாடு முடியாமை, திருமணத்துக்கே தகுதி இல்லாத ஸ்டேஜில் இருக்கிற ஒரு பையனை சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையை தவிர தமிழ்நாட்டில் வேறு எந்த வைத்தியசாலையினாலையும் குணப்படுத்தி கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஆணித்தரமாகவும் ஆதாரமாகவும் இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்கிறேன். பின்னாடி வர சொல்லிட்டு வரேன், கவனமாக கேளுங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சிகள் எப்படின்னாக்க தினசரி சின்னத்திரையில் பார்த்திங்கன்னா, இதே சின்னத்திரையில் தினசரி இந்த செய்திகள், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கருத்துகள், சிகிச்சைக்கு வரவங்க அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரிலாம் பாதிக்கப்படுறாங்க, அவங்க வாழ்க்கை என்னெல்லாம் சித்திரவதைப்படுது அப்படிங்கிறத அவங்க சொல்கிற நிகழ்ச்சிகளை ஊர் பேரை மாற்றி இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லி வந்துட்டுருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையுமே என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க, தலைமை ஆஃபீஸுக்கோ முகாம்களுக்கோ பெண்கள் ஃபோன் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே குறிப்பிட்டு சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போவும் பெண்கள் ஃபோன் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மாதிரி ஃபோன் பண்ணால் உங்களுடைய குரலை கேட்டவுடனே ரிசீவரை வச்சுருவோம். அதே மாதிரி தலைமை ஆஃபீஸுக்கோ முகாம்களுக்கோ பெண்கள் வந்தால் அவங்கள உள்ளவே அனுமதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி உங்களுடைய ரகசியங்கள் யாவுமே யாருக்குமே இதுவரையிலும் உங்கள் ஊர் பேரை கூட நாங்கள் கேட்டதும் இல்லை, உங்களை வெளியே நாங்கள் சொன்னதும் கூட கிடையாது. சேலம் தலைமை ஆஃபீஸில் தினசரி காலையில் 6 மணிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரலும் என்ன சந்திக்கலாம். மீண்டும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.